இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காசி செல்வதற்கு இரவு 12 மணிக்குத்தான் ட்ரெயின். நாங்கள் 2 மணி நேரம் முன்பாகவே நானும் என் மனைவி ஜானகியும் கேரள மாநிலம் திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். அங்கு சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அவருக்கு வயது 80க்கு மேல் இருக்கும். நடுத்தர வயதில் ஒரு மகன், மருமகள் மற்றும் பேத்திகள் என ஸ்டேஷனுக்கு வந்திருந்தனர். இவர்கள் மூவரும் ட்ரெயின் ஏறியதும் அவர்களை வழி அனுப்பினர். பாட்டி அந்த குழந்தைகளை பார்த்து மலர்ந்து சிரித்தாள். குழந்தைகளை அணைத்து கொண்டாள். பாட்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. ஏன் பாட்டி அழறீங்க? ஒரு வாரத்தில் திரும்பி வந்துட போறீங்க, அழாதீங்க என்று சமாதானப்படுத்தினாள் பெரியவள் ரம்யா. இதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்ன ஒரு அன்பான குடும்பம். ரயில் புறப்பட தொடங்கியது. எங்களுக்கு எதிரில்தான் பாட்டிக்கும் அவரது மகன் மருமகளுக்கும் இருக்கைகள். நல்ல வேளை எனக்கும் பாட்டிக்கும் லோயர் பெர்த். அனைவரும் தூங்க ஆரம்பித்தோம். பாட்டி காலை 4 மணிக்கே எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்றோ அல்லது மருமகள் மேல் உள்ள பயமோ தெரியாது. பத்மா பத்மா என்று தன் மருமகளை மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். மருமகள் பத்மா கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. நான் என்னம்மா, என்ன வேணும் என்று கேட்டேன். பாட்டிக்கு டாய்லெட் செல்ல வேண்டும் போல. 5 நிமிடம் கூட கடந்திருக்காது. மீண்டும் மருமகளை கூப்பிட கோபத்தில் வெடித்தாள் பத்மா. கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுங்க என்று திரும்பி படுத்து கொண்டாள். நான் என் மனைவி ஜானகியை எழுப்பினேன். மெல்லிய குரலில் சொன்னேன். பாட்டியை மெதுவாக தொட்டு வாங்க என்று அழைத்து சென்றாள். ஜானகி பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். திரும்பும்போது என்னை நன்றியுடன் பார்த்தாள். ஈரோட்டுக்கு ரயில் வந்து சேர்ந்தது. நானும் மனைவியும் எழுந்து கொண்டோம். பாட்டி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவருக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோம். 8 மணிக்கு தான் எழுந்தாள் பத்மா. போர்த்தி கொண்டிருந்த போர்வை கீழே விழ அதை கூட எடுத்து போடாமல் செருப்பை மாட்டிக்கொண்டு வாயில் பிரஷுடன் சென்றாள். பாட்டி அதை எடுத்து மடித்து வைத்தாள். அவரது மகன் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான். பல் தேய்த்து வந்தவள் காஃபி வாங்கி குடித்தாள். பாட்டியிடம் வேண்டுமா என்று கூட கேட்கவில்லை. போய் தூங்க தொடங்கினாள். 1 மணி நேரம் கழித்து எழுந்து வந்தான் பாட்டியின் மகன். அம்மா, காஃபி வாங்கி தரவா என்று கேட்டான். பாட்டி நாங்கள் வாங்கி தந்ததை சொன்னார். ஒரு சிநேக பார்வை பார்த்து அவனும் பல் தேய்க்க போய்விட்டான். பாட்டிக்கு பசி போல கொண்டு வந்திருந்த பாத்திரத்தை திறந்தாள். அருமையான வத்தல் குழம்பு மணத்தது. பாட்டி 2 இட்லிகளை அதில் குழைத்து சாப்பிட்டு தண்ணீர் குடித்தாள். நாங்கள் தோசை வாங்கி சாப்பிட்டோம். பாட்டியின் மகனும் மீண்டும் மேலே ஏறி படுத்துவிட பாட்டி எங்களிடம் பேசிக்கொண்டு வந்தாள். 50 வருஷத்துக்கு முன் பாட்டியின் குடும்பம் பூங்குன்னம் என்னும் கிராமத்தில் இருந்தது. இது இவரது 2வது மகன். இவரது முதல் மகன் பத்மநாபனை அவரது பெரியப்பா காசிக்கு போகும்போது கூட்டிக் கொண்டு சென்றுள்ளார். அங்கு அவன் தொலைந்து விட்டதால் அவர் கங்கையில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். காணாமல் போகும்போது மூத்த மகனுக்கு வயது 4 இருக்கும். அண்ணனின் மறைவும் மகன் காணாமல் போனதும் பாட்டியின் கணவரை மிகவும் பாதித்து விட்டது. வீட்டை விற்று வேறு ஊரில் சிறிய வீடு ஒன்று வாங்கி மீதி தொகையை வங்கியில் போட்டு இளைய மகனை படிக்க வைக்கவும் கணவருக்கு மருத்துவம் பார்க்கவும் செலவழித்ததாக சொன்னார் பாட்டி. மூத்த மகன் காசியில் ஒரு மெஸ்ஸில் வேலை செய்வதாக கேள்விப்பட்டு அவரை பார்த்து வர பாட்டி ஆசைப்பட்டதாகவும் மருமகள் அந்த ஆசையை நிறைவேற்றப் போகிறாள் என்று பாட்டி கூறினார். இதை கேட்ட என் மனைவி என்னை ஒரு மாதிரியாக உற்று பார்த்தாள். சிறிது நேரம் கழித்து பாட்டி போய் தூங்கிவிட்டாள். நானும் ஜானகியும் கண்மூடி படுத்திருந்தோம். பத்மாவும் அவள் கணவனும் பேசி கொண்டிருந்தார்கள். பத்மா, அங்க போய் அண்ணனை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியல. அம்மா வேற ஆசையா வர்றாங்க பாவம் என்றான். இங்க பாருங்க, கோவிலுக்கு பக்கத்துல ஒரு கேரளா மெஸ் இருக்காம். அதுல இருக்கிறதா வந்த தகவல். அது சரியானு தெரியாது. ஆனா உங்க அண்ணன் கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி இனி உங்க அம்மா காசில தான் இருக்கணும் சொல்லிட்டேன் பாத்துக்குங்க என்றாள் பத்மா. பத்மா, என்ன சொல்ற? அண்ணன் இருந்தா சரி, கண்டுபிடிக்க முடியலனா என்றான் கணவன். இல்லைனா என்ன, அந்த காசி விஸ்வநாதன் பார்த்துக்குவான், கவலைப்படாதீங்க. போற உசுறு காசிலேயே போகட்டும் என்றாள் பத்மா. என்னடி இப்படி இரக்கமில்லாம பேசுற? அது என் அம்மா. அம்மா கிட்ட வீட்டை எழுதி வாங்கி 1 மாசம் கூட ஆகல என்றான். இங்க பாருங்க, எனக்கு உடம்புக்கு முடியல. நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. வீட்டை நானா போகும்போது கொண்டு போக போறேன். வித்தா 60 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 3ஆ பிரிச்சு 2 பங்கு நம்ம குழந்தைகளுக்கு, 1 நமக்கு, அவ்வளவுதான் என்று உறுதியாக சொன்னாள் பத்மா. ஏண்டி, அம்மாவுக்கு 2 வாய் சாதம் கொடுக்க உன்னால முடியாதா என்றான். இப்பவே உங்க அம்மாவுக்கு முடியல, நாளைக்கு படுத்துக்கிட்டா யார் பார்க்கறது? செலவு செய்ய உங்ககிட்ட பணமா இருக்கு? உங்களுக்கு பென்ஷன் இருக்கா? வேலையை விட்டு நிக்கிறப்ப உங்க முதலாளி என்னத்தை பெருசா தந்துட போறான்? அது மட்டும் இல்ல, உங்க அண்ணன் கிடைச்சா உங்க அம்மா ஆசையா அவர் கூட இருப்பா என்றாள் பத்மா. கிடைக்காட்டி நீங்க வேணா அம்மா கூட அங்கேயே இருந்துக்கங்க, என்னால முடியாது என்றாள் பத்மா. நான் பாட்டியை பார்த்தேன்.
கண்கள் மூடி தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இரு கண்களிலும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. சரிதான், காசியில் வசிக்கும் நாங்கள் திருச்சூருக்கு தேடிக்கொண்டு வந்தது இவர்களைத்தான் என்று புரிந்தது. சிறு வயதிலிருந்து பாட்டியின் மகன் பத்மநாபன் என் அண்ணன் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன் காசியில் வழி தவறி அழுது கொண்டிருந்த பத்மநாபனை வீட்டுக்கு கூட்டி வந்து அவனது சொந்த பந்தங்களை தேடியுள்ளார் என் அப்பா. அப்போது நான் பிறக்காததால் பத்மநாபனையே தன் மகனாக வளர்த்து வந்ததாக 2 ஆண்டுகளுக்கு முன் அப்பா சாகும் தருவாயில்தான் என்னிடம் சொன்னார். அதன் பின் ஒருமுறை நானும் அண்ணனும் திருச்சூர் வந்து தேடி இவர்களை பற்றி எதுவும் தெரியாததால் திரும்பி வந்துவிட்டோம். அண்ணன் பத்மநாபன் எங்கள் மெஸ்ஸில் நன்கு உழைத்து பெரிய ஹோட்டலாக மாற்றினார். இப்போ அண்ணன் இல்லை. போன மாதம் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட அண்ணனுக்காக எங்கள் சொத்தில் ஒரு பங்கை எடுத்து அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க அவர்களை தேடிதான் நாங்கள் வந்தோம். இவர்கள் காசிக்கு வந்து அண்ணன் இறந்தது தெரிந்தால் பாட்டி ரொம்ப கவலைப்படுவாள். என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். அப்படியே அண்ணன் இல்லை என்றால் இவர்கள் பாட்டியை கோவிலில் விட்டுவிடுவர் என்பது புரிந்தது. குடும்ப சொத்து வேண்டும், ஆனால் மாமியார் வேண்டாம் என்ற மருமகளையும் மனைவியை கண்டு நடுங்கும் மகனையும் பார்க்க பார்க்க வெறுப்பாக இருந்தது. சிறுவயதிலிருந்து என்னுடன் வாழ்ந்த அண்ணனின் அம்மா இல்லை, என்னோட அம்மாவை இவர்களிடம் விட எனக்கு மனம் ஒப்பவில்லை. அவர்கள் அசந்து தூங்கி கொண்டிருந்த போது வாரணாசிக்கு 2 ஸ்டேஷனுக்கு முன்பே பாட்டியை, அதாவது அம்மாவையும் ஜானகியையும் அழைத்து கொண்டு இறங்கிவிட்டேன். அம்மா, நான் தான் உங்க மகன் பத்மநாபன். உங்களையெல்லாம் தேடித்தான் கேரளா வந்தேன். நல்ல வேலை கிடைச்சிட்டீங்க என்று கூறினேன். அம்மா நடுங்கும் கைகளால் என் முகத்தை வருட நான் கண்களில் கண்ணீருடன் சிலிர்த்து நின்றேன். என்னை முழுவதும் புரிந்து கொண்ட ஜானகி அம்மாவை அரவணைத்து கொண்டாள்.